கிடங்கிலே சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைவு படுவதும் இல்லை. கைகளை உயர்த்தி ஹalleluya. கடந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை தீர்க்கமாய் வைத்து பேச ஆரம்பித்தார். இன்னொரு செய்தியை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுல இந்த வசனத்தை எடுத்து வச்சேன். ஆனா ஆண்டவர் இந்த வார்த்தையை விட்டு அங்கும் இங்கும் போக விடவில்லை. இன்னொரு ப்ரிப்பேர் பண்ண வேறொரு செய்தியினுடைய 5 பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் தான் இது. ஆனா இதுதான் இன்னைக்கு மெயின் பாயிண்டா ஆண்டவர் பேச விரும்புகிறார். அதற்கேற்ற சாட்சிகளை இன்னைக்கு கர்த்தர் கேட்க பண்ணி உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஆமா, நீ நித்தம் இடைவிடாமல் பயப்படுகிறது. இன்னைக்கு அநேகருடைய பயம் எதை குறித்த பயம் அப்படின்னா, ஆடம்பரத்தை குறித்த பயம் கிடையாது, வாழ்வாதாரத்தை குறித்த பயம். வாழ்வாதாரம், ஐயோ எப்படி சமாளிக்க போறோம், எப்படி வாழ போறோம், இந்த பயம் வருவது இயல்பு. இந்த பயம் வருவது தப்பு கிடையாது, இது இயல்பு. அவன் பாருங்க, நம்ம கேட்ட சாட்சியில அவங்க ஆண்டவர் ஆராதிக்கிறவங்க தான். ஆனா ஏன் தற்கொலை என்கிற முடிவுக்கு போனாங்கன்னா, வேற ஆப்ஷனே எவ்வளவோ நின்னு நின்னு பிடிச்சு பார்த்துட்டாங்க. இப்படி எத்தனை பேர் தெரியுமா, எத்தனை பேர் தெரியுமா? ஆமென். அது இயல்பு, வாழ்வாதாரம். நம்முடைய வாழ்வாதாரத்தை குறித்து நம்மை வாழ வைக்கிற ஒரு நல்ல தகப்பன் பரலோகத்தில் இருக்கிறார் என்பதை இன்னைக்கு ஜனங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். ஒருவேளை வாழ்வாதாரம் நல்ல செழித்தோங்கி இருக்கிறவங்களுக்கு இந்த செய்தி ஆரம்பம் புரியாது. ஆனா நீங்க கேட்க கேட்க புரியும். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஆமா, இன்னைக்கு அநேகருடைய பயமே வாழ்வாதாரத்தை குறித்த பயம். இது அநேகரை பாதித்து சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, ஒரு 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 வேதனையான சூழ்நிலையை நோக்கி. ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. பஞ்சம் உண்டானதும் அந்த ஊர்ல ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷனுக்கு பேர் என்ன தெரியுமா? எலிமலேக். இந்த எலிமலேக் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, பஞ்சம் உண்டானதும் தன் மனைவி பிள்ளைகளை அழைத்து கொண்டு பெத்லகேமில் இருந்து எங்க போயிட்டான் அப்படின்னா, மோவாபுக்கு போயிட்டான். நமக்கு நேரம் சுருக்கமா இருக்கிறதுனால கொஞ்சம் வண்டி ஸ்பீடா ஓடும். 1 மணி ஆகும்போது கண்டக்டர் விசில் அடிப்பாரு. அது வரைக்கும் வண்டி எங்கும் நிற்காது, இடையில கை காட்டக்கூடாது. சொல்லும் போது கை காட்டலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்ட இடத்துல இன்னைக்கு முதல்ல சொல்ல விரும்புகிற வார்த்தை இதுதான், அவசரப்பட்டு தவறான முடிவு எடுக்க கூடாது. அவசரப்பட்டு தவறான முடிவு. இவங்க இப்படி ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு ரீசன் இருக்கு. உண்மையிலே நேற்று இதை தியானித்த போது நகோமி எடுத்த தீர்மானம் அல்ல இது, எலிமலேக் எடுத்த தீர்மானம், நகோமியின் கணவர் எடுத்த தீர்மானம். ஏன் தீர்மானம் எடுத்தார்? அவர் சொல்வார், நான் இருக்கிற இடத்துல பஞ்சம், அதனால நான் மோவாபுக்கு போனேன். மோவாப், உன் பார்வைக்கு மோவாப்ல ஆகாரம் இருக்கிறது, பெத்லகேம்ல ஆகாரம் இல்ல. ஆனா உன் பார்வைக்கு தெரியாத ஒரு காரியம் இருக்கிறது. என்ன தெரியுமா? மோவாப்ல கர்த்தருடைய சாபம் இருக்கிறது, பெத்லகேம்ல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. இது தெரியல. எடுத்த தீர்மானம் உன் பார்வைப்படி கரெக்ட் எலிமலேக்கு. ஆனா நீ இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷனை வச்சு நீ மோவாபை தெரிந்தெடுக்கிற. ஆனா அந்த மோவாபுக்கு மேல கர்த்தருடைய சாபம் இருக்கிறது. அந்த சாபம் என்பது 10ஆம் தலைமுறை ஆனாலும் மாறாது. ஆண்டவரே ஒருவன் செய்கிற அக்கிரமத்தை எத்தனை தலைமுறை வரதான் தண்டிப்பேன்னு சொல்லி இருக்கிறார்? 4 தலைமுறை வரைக்கும் தண்டிப்பேன் அப்படிங்கிறார். அவர் 4 தலைமுறைக்கு வரைக்கும் தான் தண்டிக்கிறார். அப்படி இருக்கும்போது மோவாப் மேல 10 தலைமுறை ஆனாலும் மாறாத ஒரு சாபம் இருக்கும்னா அது எப்படிப்பட்ட சாபம்? இது தெரியல. அவனை பொறுத்த வரைக்கும் இப்போ இங்கே ஆகாரம் இல்லை, அங்க ஆகாரம் இருக்கிறது. எனக்கு நல்ல கவனமா கேளுங்க, டைம் வர ரொம்ப ஸ்பீடா போகுது. ஆமென். அவசரப்பட்டு
தவறான முடிவை எடுக்காதீர்கள். இப்படி தவறான முடிவை எல்லாரும் எடுத்தாங்க. ஆபிரகாம் எடுத்தார், தாவீது எடுத்தார், இவங்க எல்லாம் எடுத்தாங்க. ஆண்டவர் சொல்ல, நீ காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லி அனுப்புறார். அதே போல ஆபிரகாம் போயிட்டார். ஆனா அங்க போனது அங்க என்ன உண்டாயிட்டுனா பஞ்சம் உண்டாயிட்டு. பஞ்சம் உண்டானது ஆபிரகாம் எங்க போறார் தெரியுமா? எகிப்துக்கு போறார். ஆண்டவருடைய ஆலோசனை இல்லை, அவசரப்பட்டு எடுத்த முடிவு. அந்த எகிப்துல போய் உண்மையிலே நடந்தது என்ன அப்படின்னா, ஆபிரகாம் பொய் சொல்லி வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அவன் பொய் சொல்லி வாழ்வதற்காக அங்க போகல. இதுதான் நம்ம அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுல கடைசியில நம்ம பொய் சொல்லி வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் பாருங்க. இது ஒரு தேவ பிள்ளைக்கு அழகே கிடையாது. அதாவது உலகத்தான் பொய் சொல்லி மாட்டினா அவன் சிரிச்சிட்டு இருப்பான். ஆனா ஒரு தேவ பிள்ளை பொய் சொல்லி மாட்டினா தலை குனிய வேண்டிய நிலைமை வரும். பார்வோன் வந்து ஆபிரகாம கூப்பிட்டு, அதுவும் மனைவின்னு சொல்ல வேண்டியதானே. ஆபிரகாமுக்கு ஆன்சரே இல்லை. உண்மையில அங்கிருந்து எப்படி புறப்பட்டாருன்னு நினைக்கிறீங்க? அசிங்கமாயிட்டு அப்படிதானே. ஏன் இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு? இன்னைக்கு அநேகருக்கு மறைந்து, அநேகருக்கு ஒழித்து, பொய் சொல்லி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏன் நம்ம லைஃப்ல வந்தது? இது கர்த்தர் அனுமதித்ததா? நாமே வரவழைத்தது தானே. பஞ்சம் வந்ததும் ஓடிட்டோமே அவசரப்பட்டு. லோத்தை பாத்தீங்களா? ஆபிரகாமோடு தான் புறப்பட்டான். ஆனா வாழ்வாதாரத்தில் ஒரு சின்ன இஷ்யூ வருதுன்னதும் அவன் தன் பார்வைக்கு சரியான பாதையை தெரிந்தெடுத்து புறப்பட்டு போய் சோதோமில் உட்கார்ந்துட்டான். ஆனா என்ன மேட்டர் அப்படின்னா, அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் நாள்தோறும் பாதிக்கப்பட்டான். டெய்லி கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறான். இன்னைக்கு வாழ்வாதாரத்துக்காக அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுனால அவன் பொய் சொல்லி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை, டெய்லி வாதிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. தாவீதை பாருங்க. சவுல் தாவீதை வந்து எங்க பார்த்தாலும் கொல்லவே நிற்கிறான். அப்படி இருக்கும்போது தாவீது கர்த்தருடைய மறைவு, அவருடைய மறைவு தான் தாவீதுக்கு நிழல். இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறார். 2 முறை சவுல் கையில ஒப்பு கொடுக்கப்பட்ட பிறகும் 2வது முறை 2 பேரும் பேசி சவுல் சொல்லிட்டார், மகனே நீ எப்படி ராஜாவாயிருவப்பா, கர்த்தர் உன்கூட இருக்கிறார் சொல்லி காம்ப்ரமைஸ் ஆகி பிரிந்ததுக்கு அப்புறம் தாவீதுக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. தன் வாழ்வாதாரத்துக்காக என்ன யோசனை? எப்படியும் சவுல் என்ன கொன்று போடுவான். சவுலே சொல்றான் என்னால உன்னை கொல்ல முடியலன்னு. எப்படியும் சவுலனை. 1 சாமுவேல் 27வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தில் தாவீது சொல்றார், நான் எந்த நாளில் ஆகிலும் ஒரு நாள் சவுலின் கையினாலே மடிந்து போவேன். இதுதான் சொல்றது. ஆமே, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். நான் இப்படி பேசுற ஆள் தான். இதுக்கு யாரும் விதிவிலக்கே கிடையாது. என்ன ஆகுது தெரியல. இன்னைக்கு அநேகருக்கு இப்படி. நான் வேதத்திலிருந்து ஒவ்வொரு சம்பவத்தை எடுத்தாலும் நீங்க உங்க வாழ்க்கையோடு கனெக்ட் பண்ணி பார்க்கணும். ஆமே, அதாவது நம்ம ஒரு கட்டத்தில் எப்படி வந்துருவோம்னா, இதுவரை கர்த்தர் நடத்திட்டார், இனி நடத்துவார் அப்படிங்கிற நம்பிக்கைக்குள்ள நம்மால போக முடியாத அளவுக்கு ஒரு சிறையிருப்பு. அதுதான் சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை. அவன் கிடங்கில, இது ஒரு கிடங்கு. கர்த்தர் ஒப்பு கொடுத்து காப்பாற்றி வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 23:14 சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. இதுவரை ஒப்பு கொடுக்காத கர்த்தர் இனி ஒப்பு கொடுத்து விடுவாரா? கர்த்தர் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை கேட்கலாமா? ஆண்டவரே நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ஆண்டவரே கேட்ட ஆண்டவர் என்ன சொல்வார் தெரியுமா? இங்க பாரு, நீ தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் என் கை உன்னை ஏந்தினது. இதுவரை நான் அப்படிதான் செய்து வந்தேன், இனியும் அப்படிதான் செய்வேன். உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்பு வைப்பேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா தாவீதுக்குள்ள என்ன ஒரு எண்ணம் ஓடுது அப்படின்னா, எப்படியும் ஒரு நாளில் நான் சவுல் கையில மடிந்து போவேன். வாய் திறந்து இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் விட்டுறாதீங்க. சவுல் என்ன சொல்லிட்டு இருக்கிறான் யோனத்தான்ட்ட? அவன் தான் நம்ம கொல்ல வந்தவன். சாத்தான் என்ன சொல்லிட்டு இருக்கிறான் தெரியுமா? ஐயோ ஆண்டவர் எழுப்பிட்டாங்களே இங்க ஒரு கூட்டத்தை, ஆளுதான் பார்க்க டம்மி பீஸா இருந்தாலும் நம்ம அவங்க கால் கீழே தான் மிதிக்கப்பட போறோமே அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது இங்க நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் தெரியுமா? இந்த சாத்தான் என்ன கொல்லாம விட மாட்டான் பாஸ்டர்.
அவன் பார்ப்பான், ஆண்டவரே எனக்கான வார்த்தை, நமக்கான ரேமா அவர் வாயில இருக்கு, அவனுக்கான ரேமா ஏமா, நான் எப்படியும் சவுலின் கையினால் மடிந்து போவேன் அப்படி சொல்லிட்டு அவன் ஒரு பிளான் பண்றான். பெஸ்ட், நான் எங்க சேஃப் எனக்கு தெரியுமா, பெலிஸ்தியர்ட்ட போகணும் என்று தன் இருதயத்திலே யோசித்தான். உடனே ஆகீஸ் கிட்ட போறான். ஆகீஸ் கிட்ட போறான். அவன்கிட்ட போய் சொல்லும் போது உடனே எல்லா ஆகீஸ் என்ன பண்றான்னா சிக்லாகை கொடுக்கிறான். இந்த சிக்லாகில் இருந்துதான் தாவீதுனுடைய மொத்த குடும்பத்தையும் அமலேக்கியரோடு தூக்கிட்டு போயிட்டான். கர்த்தருடைய பிடியில இருக்கிறது வரைக்கும் ஆமே தாவீதுனுடைய நிழலை கூட சத்ருவுக்கு தொட முடியல. உடனேதான் தாவீது என்ன பண்ணார் தெரியுமா, திருப்பி ஆகீஸ்ட போகல, ஆண்டவர்ட்ட போய், அப்பா நான் போகலாமாப்பா. சி, அவசரத்துல நம்ம ஒரு தீர்மானம் எடுத்து ஒரு நஷ்டம் வந்துட்டு, ஒரு இழப்பு வந்துட்டு, உடனே திருப்பி திருப்பி அதே தப்ப பண்ணாம ஆண்டவர் சமூகத்துல இருந்து, ஆண்டவரே, ஒரு சங்கீதத்துல தான் தாவீது சொல்லியிருப்பார், என் புத்தியினத்தை நீர் அறிவீரப்பா. அடுத்து இன்னொன்னு சொல்லுவார் தெரியுமா, உமக்கு காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். ஆண்டவர் என் கூட இருக்கிறவங்க எல்லாம் நான் நல்ல நல்ல வார்த்தைகள் எல்லாம் கொடுத்து அவங்கள நான் காத்திருக்க வைத்திருக்கிறேன். நாளைக்கு கர்த்தர் நம்மை ராஜாவாக உயர்த்துவார், அப்போ உங்க எல்லாரையும் தான் நான் வேணுமே வைப்பேன். இப்படி நான் அவங்க எல்லாம் அதை நம்பிட்டு இருக்கும் போது நான் இப்படி ஒரு தீர்மானம் எடுத்து, உமக்கு காத்திருக்கிறவர்கள் ஆண்டவரை என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். எடுக்கிற தவறான முடிவு இது ரொம்ப முக்கியம். ஒரு தவறு நடந்து விட்டது, இன்னைக்கு அதுதான் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. சரி, அவசரத்தில் நீங்க உங்க நியாயம் கரெக்ட் தான், ஆனா உங்களுக்கு தெரியாத ஒரு பார்வை இருக்கிறது அல்லவா, அதுதான் சொன்னேன். எலிமலக்க நீ செஞ்சது கரெக்ட், ஏன்னா பெத்லகேமில பஞ்சம் இருக்கிறது, மோவாப்ல ஆகாரம் இருக்கிறது, நீ போறது கரெக்ட், ஆனா உனக்கு தெரியல, அதோட அஸ்திவாரத்தை தோண்டி பாரு, அதுல 10 தலைமுறை ஆனாலும் நீங்காத சாபம் இருக்கிறது. ஆனா பெத்லகேமின் அஸ்திவாரத்தை தோண்டி பாரு, அதுல உடன்படிக்கை இருக்கிறது, அதுல வாக்குத்தத்தம் இருக்கிறது. Glory!